அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நம்முடைய நாட்டங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நம்மை தேவையற்றவனாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் தஹஜ்ஜத்துடைய வேலையில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக அதனுடைய பலன்கள் கிடைக்கும். நம்முடைய நாட்டங்கள் விருப்பங்கள் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே கேட்கறதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டால் அது தஹஜ்ஜத்துடைய நேரம் தான். ஏன்னா அல்லாஹ் தாலாவே நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான், இந்த நேரத்தில் கேளுங்க, நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு. ஆனால் நம்ம தான் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது கிடையாது. இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய பேராசையை கூட நீங்கள் கேட்டு அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஏழையாக இருக்கலாம், நல்ல வசதி படைத்த ஒரு மனிதராக நான் மாறணும் அப்படின்னு கேட்டாலும் எல்லாம் தருவான், கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி தான் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசை இருந்தாலும் சரி, அது நடக்கவே நடக்காது, எனக்கெல்லாம் அது கிடைக்காது அப்படின்னு நம்ம நினச்சாலும் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு அமலை செஞ்சுட்டு நம்முடைய துஆவை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னாலே போதும், கிடைக்காததெல்லாம் நமக்கு கிடைக்க தொடங்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதிலிருந்து நமக்கு தேவையான ஒரு பெயரை எடுத்து தேர்ந்தெடுத்து அதை நம்ம திக்ராக ஓதி தஹஜ்ஜத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். ஏன்னா அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்குறான், அல்லாஹ்வினுடைய எந்த திருநாமத்தை கொண்டு நம்ம துஆ கேட்டாலும் அல்லாஹ் நம்முடைய துஆவை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? தஹஜ்ஜத்தில் நீங்கள் கேளுங்க நான் தர்றேன்னு சொல்கிறான், அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி நீங்கள் கேளுங்க நான் தர்றேன்னு சொல்கிறான். இந்த ரெண்டையும் நம்ம பயன்படுத்தினாலே போதும். நம்ம பெரிய ஒரு அமல் செய்ய வேண்டியதில்லை, நிறைய தொழுக வேண்டியது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தஹஜ்ஜத்தில் நீங்கள் தொழுதுட்டு இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓதுங்க. உங்களுக்கு லட்சம் தேவைகள் இருந்தாலும் சரி, அல்லது லட்சக்கணக்கான ரூபாய்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் பணக்காரராக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, நீங்கள் ஆரோக்கியசாலி ஆகணும், அழகான மனுஷனாக இருக்கணும், அது மட்டும் இல்லை அந்தஸ்தில் கண்ணியத்தில் எல்லாத்துலேயும் உயர்ந்த ஒரு நிலையை பிடிக்கணும் அப்படின்னா போதும், இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான், எல்லா மக்களுமே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதுலேருந்து உங்களுக்கு ஏதேனும் பெரிய ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தஹஜ்ஜத்தை பயன்படுத்தி இந்த திக்ரையும் பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல கேட்க தொடங்குங்க. இப்போ அந்த திக்ரு என்ன, எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் தஹஜ்ஜத்தில் எழும்பி நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு தஹஜ்ஜத்து 2லேருந்து 8 ரக்காத்து வரைக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை தொழுதுட்டு அதற்கு பிறகு அதே இடத்துல சஜிதாவினுடைய நிலைக்கு போயிட்டு, சஜிதாவில் தான் இந்த திக்ரை ஓதணும், அதனால் நீங்கள் சஜிதாவினுடைய நிலைக்கு போயிட்டு 115 அல்லது 125 தடவை அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன் அப்படிங்கிற இந்த திருநாமத்தை நீங்கள் சஜிதாவிலேயே ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. அப்படியே அந்த சஜிதாவிலேயே நீங்கள் உங்களுடைய துஆவை நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் தஆலா தேவைகளே இல்லாத மனுஷங்களை போல எல்லா தேவைகளையுமே உங்களுக்கு தேடி பிடிச்சு நிறைவேற்றுவான். இது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ஒரு அமல் போதும் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. ஏன்னா இந்த அல்லாஹு சமத் அப்படிங்கிற திருநாமத்தை ஓத ஓத அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லோருடைய எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்குவான். அந்தளவு ஒரு வல்லமை மிகுந்த ஒரு வார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அல்லாஹ்வினுடைய பெயர். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நீங்கள் இந்த ஒரு தஸ்பீஹை மட்டும் தஹஜ்ஜத்தில் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. எல்லா மக்களையும் உங்களுடைய துஆவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தரட்டும், ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வீட்டு தயாரிப்பாக இருந்தாலும் சரி, கிதாபுகள் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.